கணவனையே நீ சோதிச்சு பார்த்ததுனால காட்டு பேச்சியா மாறுவ, மன்னனையே நீ சோதிச்சு பார்த்ததுனால மயான பேச்சியா மாறுவ அப்படின்னு சொல்லி சுடுகாட்டு பேயாக போக கடவாயின்னு சொல்லி பார்வதி தேவிக்கு சாபத்தை கொடுத்துறாங்க. பார்வதி தேவி அலறி துடிக்கிறாங்க. ஐயனே, இப்படி மிகப்பெரிய சாபத்தை எனக்கு கொடுக்குறீங்களே, எப்போது எனக்கு இதிலிருந்து சாப விமோசனம் கிடைக்கும்னு கேக்குறாங்க. அப்போ சிவபெருமான், சுடுகாட்டிலே என்னை நினைத்து நீ தவம் மேற்கொள், என்னால உனக்கு ஒரு ஆண் குழந்தை கிடைக்கும், அந்த ஆண் குழந்தையை நீ தொட்டவுடன் மீண்டும் இந்த கைலாசத்திற்கு வந்து சேருவாய் அப்படின்னு வரத்தை கொடுத்து அனுப்பிடுறாரு. பார்வதி தேவியும் சுடுகாட்டிலே பேச்சியம்மனாக இருக்கின்றார். பேச்சியம்மன்கிற பேரை நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா பேய்ச்சியம்மன், அப்படி பேயாக இருந்த அம்மனாக அங்கே குடியிருந்ததால் பேச்சியம்மன் என்ற பெயரிலே அவதரித்தார். தன்னுடைய சாபத்திற்கு விமோசனம் வேண்டி பல ஆண்டுகளாக கடுமையான தவம் புரிகின்றார். அந்த தவத்தின் முடிவிலே சிவபெருமான் இவருக்கு காட்சியளிக்கின்றார். தேவி, உனக்கு என்ன வரம் வேண்டுமானாலும் கேள் என்று சிவபெருமான் கூறுகின்றார். அப்போது என்னுடைய சாபம் நீங்குவதற்காக ஒரு ஆண் குழந்தை